கிமு 4ஆம் நூற்றாண்டினை சேர்ந்த ஹிப்போகிராட்ஸ் எழுதிய மருத்துவ நூலான அப்போரிசம்ஸ் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் மீட் என்ற ஒயின், தண்ணீர் மற்றும் தேன் கலந்து செய்யப்படும் ஒரு வகை பானத்தை எடுக்க பரிந்துரைத்தது. ஒரு பெண் கருத்தரித்திருந்தால் இந்த வயிற்றில் வலி மற்றும் சத்தத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டின் மருத்துவ நூலான பெண்களின் ரகசியங்கள் என்ற நூலை ஆய்வு செய்த ஆக்லாந்து பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பேராசிரியரான கிம் பிலிப்ஸ், அதில் ஒரு பெண்ணின் மார்பகம் கீழ்நோக்கி இருந்தால் அவர் கர்ப்பமாக இருக்கிறார் என்று கூறப்பட்டிருப்பதாக கூறுகிறார். கருவுற்ற நேரத்தில் மாதவிடாய் காலத்தின் இரத்தம் மார்பகங்களுக்கு உயர்கிறது, அதனால் இது இப்படியாக நம்பப்பட்டது என்கிறார் அவர். கர்ப்ப கால சிறுநீர் பரிசோதனைகள் தற்போது மிகவும் நவீனமயமாக தெரியலாம். ஆனால் உண்மையில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்தில் இம்முறை பயன்படுத்தப்பட்டதாக சில ஆவணங்கள் காட்டுகின்றன. இந்த ஆவணம் கருத்தரிக்க விரும்பும் ஒரு பெண்ணோ கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண்ணோ கோதுமை மற்றும் பார்லி விதைகளில் பல நாட்களுக்கு சிறுநீர் கழிப்பதை விவரிக்கிறது. அதன் பிறகு பார்லி விதைகள் முதலில் முளைத்தால் அது ஆண் குழந்தை, கோதுமை முதலில் முளைத்தால் அது பெண் குழந்தை. இரண்டுமே முளைக்காவிடில் அப்பெண் கர்ப்பமாக இல்லை என்று கருதப்பட்டது. சிறுநீரை வைத்து பல வகையான பரிசோதனைகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இடைக்கால வரலாற்றில் சில மருத்துவ பரிசோதனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பெண்ணின் சிறுநீரில் ஊசி வைக்கப்பட்டும் அவள் கர்ப்பமாக இருந்தால் அது சிவப்பு அல்லது கருப்பு நிறத்திற்கு மாறும். 16ஆம் நூற்றாண்டில் ஊசி என்ற வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஆங்கிலத்தில் ஊசி நீடல் என்று குறிப்பிடப்படுவது நேட்டல் என்று தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. இது ஒரு குழப்பத்திற்கு வித்திட்டது. நேட்டல் என்பது ஒரு வகை காட்டுச் செடி. இச்செடியின் சில வகைகள் உடல் மீது படும்போது தோல் சிவந்து வலி உண்டாகும், பின்னர் எரிச்சல் ஏற்படும். இந்த வகை செடியை சிறுநீரில் ஒரு இரவு முழுவதும் விட்டுவிட வேண்டும். அப்படி காலையில் அதில் சிவப்பு புள்ளிகள் ஏதேனும் இருந்தால் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது பொருள் என்று நம்பப்பட்டது. இந்த சோதனைகள் மருத்துவரின் மேற்பார்வையின் கீழோ அல்லது தனியாகவோ செய்யப்படலாம். 1518 இல் லண்டனில் உள்ள ராயல் கல்லூரி ஆப் பிசிஷியன்ஸ் நிறுவப்பட்டதிலிருந்து பெண் செவிலித்தாய்கள் மருத்துவம் செய்வதை தடை செய்துள்ளது. 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருமதி பிலிப் என்று அழைக்கப்படும் ஒரு பெண் அவர் கர்ப்பத்தை கண்டறிய யூரோஸ்கோபியை பயன்படுத்தியதற்காக நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இவர் ஒரு மருத்துவச்சியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 1590களில் லண்டனில் சட்டவிரோதமாக மருத்துவம் பழகி வந்த கேத்தரின் சேர் என்ற பெண் தனக்கென்று தனியே ஒரு முறையும் பின்பற்றினார். சோப்பு மற்றும் சிவப்பு ரோஸ் வாட்டரை கொண்டு துணிகளை துவைப்பதன் மூலம் கர்ப்பத்தை கண்டறிய முடியும் என்று அவர் கூறினார். 17ஆம் நூற்றாண்டு வரையிலான மருத்துவ ஆவணங்களில் சிறுநீர் அடிப்படையிலான சோதனைகளின் மாறுபாடுகள் அடிக்கடி வருகின்றன. ஒரு பெண்ணின் சிறுநீரை சீல் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் சில நாட்கள் வைத்தால் அதில் சில உயிரினங்கள் இருப்பதைக் காணலாம் என்று 1656ஆம் ஆண்டு வெளியான மருத்துவ சினையாளர்களுக்கான முழுமையான பயிற்சி என்ற புத்தகம் கூறுகிறது. மற்றொன்று சிறுநீரை கொதிக்க வைப்பது. அதில் வெள்ளை கோடுகள் தோன்றினால் பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறது. பண்டைய எகிப்தியர்கள் விவரிக்கும் விதை சோதனைகளிலும் உண்மை இருக்கலாம் எனும் ஆரம்பகால வாதங்கள் 1930களில் செய்யப்பட்டன. கருவுற்றிருக்கும் பெண்களின் சிறுநீரினால் விதைகள் 70% வரை முளைக்கலாம் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. ஆனால் குழந்தையின் பாலினத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. கர்ப்பமாக இல்லாத பெண்களின் சிறுநீரை பயன்படுத்தினால் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. கர்ப்பிணிப் பெண்களின் சிறுநீரில் நிச்சயமாக ஒரு சிறப்பு கூறியிருந்தது. கர்ப்ப பரிசோதனைகளுக்கு சிறுநீரை பயன்படுத்துவதற்கான மற்றொரு வழி 1920கள் மற்றும் 1930களில் தோன்றியது. எலிகள் அல்லது முயல்களின் உடலில் முதலில் கர்ப்பிணிப் பெண்களின் சிறுநீர் உட்செலுத்தப்படுகிறது. பின்னர் அவற்றைக் கொன்று அவற்றின் கருப்பைகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பது சோதிக்கப்பட்டது. பின்னர் பெண்களின் சிறுநீர் உயிருள்ள ஆப்பிரிக்க தேரைகளுக்குள் செலுத்தப்பட்டது. பெண் கர்ப்பமாக இருந்தால் தவளை முட்டையிடும் என்று நம்பப்பட்டது. 1950களில் இச்சோதனைகளைப் பற்றி மேலும் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் இந்த அணுகுமுறைகள் ஒவ்வொன்றும் அதிக பொருட்செலவை கோருபவை, மேலும் முற்றிலும் நம்பகமானவை அல்ல. இப்போது நாம் பயன்படுத்தும் சோதனைகள் புதிய ஆன்டிபாடி ஆராய்ச்சியின் விளைவாக 1960களில் உருவாக்கப்பட்டன. கருத்தரித்தல் பெண்களின் வரலாற்றில் எப்போதும் ஒரு பெரும் தாக்கத்தை கொண்டிருந்தது. ஒரு குடும்பத்தின் வாரிசு மற்றும் பரம்பரை பற்றிய விஷயங்களில் பெண்கள் கருத்தரிப்பது, இதையே கர்ப்ப பரிசோதனைகளின் வரலாறும் நமக்கு கூறுகிறது.